Hi students, 12th standard zoology public exam உண்டான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பாட வாரியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்போவுமே முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கேள்வி வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் ஏதாவது ஒரு கேள்வி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ முடிந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு 2 பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒன் டைம் தரக்கூடியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களின் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு முறைகளை பற்றி விவரி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக கன்னி இனப்பெருக்கம் மற்றும் அதன் வகைகள். இதுவும் இந்த 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெட் கலராக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸாமில் ரொம்ப தடவை கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ரெட் கலராக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேள்விகளை ஒன் டைம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பாடம் 2ல் அண்டர் செல்லின் அமைப்பை தகுந்த வரைபடத்துடன் விவரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒன்று அண்டர் செல் கேட்கலாம், இல்லாட்டா விந்து செல்லோட அமைப்பு கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்டர் செல் உருவாக்கம் ஆகிய நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக. சரிங்களா? அடுத்ததாக மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை விளக்குக. இதுவும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால தான் உங்களுக்கு ரெட் கலராக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 6வது கொஸ்டின், மனிதனில் நிகழும் முக்கியமான இனப்பெருக்க நிகழ்வுகள் யாவை. இதுவும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அதான் ரெட் கலராக போட்டிருக்கேன். ஸோ நான் ரெட் கலராக கொடுத்துறத கொஞ்சம் அதிகம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிருக்கேன். அடுத்ததாக இனப்பெருக்க நலன். சரிங்களா? இந்த இனப்பெருக்க நலன் பொறுத்தளவுக்கு இந்த லெசனில் ஒரு 4-5 கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? எந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள், இனப்பெருக்கத்திற்கான தொழில்நுட்பங்கள், அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு தடுப்பு முறைகள், இயற்கை கருத்தடை முறைகள். இந்த 4 கேள்வி வந்து ஏதாவது ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளை கொஞ்சம் அதிகம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியாவின் பால்வினை தொற்று நோய் மற்றும் அதன் அறிகுறிகள், வைரஸின் பால்வினை தொற்று நோய்களும் அதன் அறிகுறிகளில் விளக்குக. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் எது மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்தந்த கேள்விகளை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிங்க. சரிங்களா? அடுத்ததாக பாடம் 4 பொறுத்தளவுக்கு மரபு அடிப்படையில் மனிதனின் ஏபிஓ இரத்த வகைகளை விவரி. ரொம்ப முக்கியமானது. மனிதனின் பால் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, RH காரணியின் மரபு கட்டுப்பாடு, அடுத்த தேனீகளின் பால் நிர்ணயம், குரோமோசோம்களின் தொகுப்பு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக 7வது கேள்வி. சரிங்களா? இனமேம்பாட்டியலின் முறைகளை பற்றி எழுதுக. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேள்வியும் இந்த 7வது கேள்வியும் எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாடம் 5. பாடம் 5 பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மரபு குறியீடுகளின் சிறப்பு இயல்புகள் இல்லாட்டா சிறப்பு பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மரபணுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடம் 5ல் இருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 8டையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பாடம் 6. பாடம் 6 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின், டோட்டல் கொஸ்டின் 8 கொஸ்டின். சரிங்களா? அதில் 3 வகை புதைப்படிவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டார்வினின் கோட்பாட்டுக்கான ஒரு முக்கிய எதிர்கோள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 3, 4, 5, 6 இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா கேள்விகளுமே ஒன் டைம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக மனித நலன் மற்றும் அதன் நோய்கள். இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த செகண்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின், அடுத்து புரோட்டோசோவா நோய்கள், மனிதனின் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியெலாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக பாடம் 8. பாடம் 8 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த 5 கொஸ்டினுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை படிக்காட்டால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு நல்லா டைம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பாடம் 9. பாடம் 9ல் ஜஸ்ட்டு ஒரு 4 கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டினுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்ததாக பாடம் 10. சரிங்களா? பாடம் 10ல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மறுசேர்க்கை தடுப்பூசி என்பவையாவே அதன் வகைகளை விளக்குக. சரிங்களா?
அடுத்ததாக இந்த டாலி செம்பரி ஆடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடம் 11ல் 5 கேள்வி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 5 கொஸ்டின் தான். ஸோ அந்த 5 கொஸ்டினுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக லாஸ்ட் 2 பாடம். ஸோ கடைசி 2 பாடத்துலேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் டைம் வாட்ச் விட்டிங்கன்னா கூட நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை அப்படியே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். ஸோ லாஸ்ட் 2 பாடத்தை ஒன் டைம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 மார்க் படித்தாலே போதும், தாராளமாக எல்லா 5 மார்க்கும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.